Hello students, welcome you all to the video lecture on chapter number 9 mensuration example 7. Question pathina, find the height of a cylinder whose radius is 7 cm and total surface area is 968 cm square. So total surface area pathina in the full area. Okay, in the full area da vandu total surface area. அதாவது lateral surface, அதுக்கப்புறம் top surface, அப்புறம் bottom surface. இது ஃபுல்லாவே கன்சிடர் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து total surface area வரும். Okay. So, இதுல பாத்தீங்கன்னா radius என்ன கொடுத்திருக்காங்க 7 cm வந்து radius கொடுத்திருக்காங்க. R ஓட value 7 cm. அதுக்கப்புறம் இந்த full area வந்து TSA வும் கொடுத்திருக்காங்க. என்ன value 968 cm square. So, அப்ப நம்மளுக்கு find out பண்ண சொல்றது வந்து height of a cylinder என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, height வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா total surface area of cylinder பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டாவே ஃபார்முலா இருக்கு 2 pi r into r plus h. ஓகே, ஸோ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் அவங்களே ப்ராப்ளம்ல கொடுத்துட்டாங்க 968 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஜஸ்ட் நம்ம அதில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஹைட்டை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ ஃபார்முலா என்ன 2 into பையோட வேல்யூ என்ன 22/7, ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் இன்டூ R plus H. So 7 plus H. H தான் find out பண்ணணும். So total surface area என்ன 968. So இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 ones are 7, 7 ones are 7. cancel ஆயிரும். So இப்போ மீதி இருக்க டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ஹைட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டேர்ம் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 7 plus H மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி 968 இருக்கு. இங்கே 2 into 22 நியூமரேட்டரில் இருக்கு. அது என்ன ஆயிரும் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணுங்க. 2 ones are 2, 2 4s are 8, அப்புறம் பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும் 16 ஆயிரும். 8 2s are 16, அப்புறம் 4 2s are 8. ஸோ அப்புறம் திருப்பி இதில் 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 2 ones are 2, 2 ones are 2. ஸோ 11 ஆயிரும். இங்கே வந்து 2 2s are 4, 4 2s are 8, 2 2s are 4. ஸோ 11 டேபிள் அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ 242க்கு 11 டேபிள் அப்ளை பண்ணலாம். 11 ones are 11, 11 2s are 22. ஸோ அப்போ 2 into 11 வந்து 22. ஸோ ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணுங்க. இங்கே வந்து 4 minus 2 என்ன 2. இங்கே இருக்க 2 இறக்குவீங்க. ஸோ அப்போ அகெயின் 11 into 2 என்ன 22. ஸோ ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிடுது. ஸோ இப்போ 11 into 22 தான் என்னது 242. ஸோ அப்போ 11 டேபிள் இந்த வேல்யூக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 11 ones are 11, 11 22, 11 into 22 242. ஸோ அப்போ நியூமரேட்டரில் எனக்கு வந்து 22 மட்டும் தான் இருக்கு. 22/1 என்னது 22. ஓகே, ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 7 plus h இருக்கு which is equal to 22. which is equal to 22. அப்ப h find out பண்ணோம். h is equal to 22 minus 7. So 22 ல இருந்து 7 subtract பண்ணுங்க. So 12 minus 7 வந்து 5, அப்புறம் இங்க 1 ஆயிரும். So இப்போ இது வந்து 15. அப்புறம் ரேடியஸ் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. TSA வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஹைட்டோட மெஷர்மெண்ட்டும் எதில் தான் இருக்கும் சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். ஸோ இப்போ ஹைட் ஆஃப் அ சிலிண்டர் வந்து 15 சென்டிமீட்டர். Okay. Thank you. Thanks for watching.